நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன். கிழக்கில் அதிகாரிகளால் கண்காணிக்கப்படும் மருத்துவர் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுக்கின்றார். என்ன நடந்திருக்கிறது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய தீவிரவாத குழுவுடன் தொடர்பு வைத்திருக்கின்றனர் என அதிகாரிகள் சந்தேகிக்கும் மருத்துவர் ஒருவர் தன் மீதான சந்தேகங்களை நிராகரித்துள்ளார். தனக்கு வன்முறை நோக்கம் உள்ளதாக தெரிவிக்கப்படுவதை நிராகரித்துள்ள அவர் தான் சட்டத்தை மீறியிருந்தால் அரசாங்கம் தன்னை கைது செய்யலாம் என தெரிவிக்கின்றார். அவர் தீவிரவாதம் குறித்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார். ஆனால் அந்த பகுதி மக்கள் அவரும் அவரை பின்பற்றுபவர்களும் வழக்கத்துக்கு மாறான கருத்துக்களை கொண்டுள்ளனர். இது அப்பகுதியில் உள்ள முக்கிய முஸ்லிம் குழுவுடன் மோதலிற்கு வழிவகுத்துள்ளது என தெரிவிக்கின்றனர். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டதை தொடர்ந்து அந்த பகுதி அதிகாரிகளின் கவனத்தின் கீழ் வந்துள்ளது. கல்முனை வடக்கு மருத்துவமனையில் உள்ள மனநலப் பிரிவின் மருத்துவர் கல்முனையில் சூப்பர் முஸ்லிம்கள் என்ற குழுவிற்கு தலைமை தாங்குவதாக தெரிவிக்கப்படுவதை மறுத்தார். இது வெறும் அர்த்தமற்ற குற்றச்சாட்டு. நான் சட்டங்களை மீறியிருந்தால் பாதுகாப்பு தரப்பினர் என்னை கைது செய்யலாம் என அவர் தெரிவித்தார். எனது நடத்தை குறித்து எந்த விசாரணைகளையும் எதிர்கொள்ள தயார் என அவர் தெரிவித்தார். சாரம் அணிந்த நிலையில் காணப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவபீட பட்டதாரியான 51 வயது மருத்துவர் சூப்பர் முஸ்லிம் அமைப்புடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்தார். 2019 மற்றொரு இஸ்லாமிய அமைப்புடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சிலர் தனது பெயரை சூப்பர் முஸ்லிம் அமைப்புடன் தவறுதலாக தொடர்பு படுத்தியுள்ளனர் என அவர் குறிப்பிட்டார். நாங்கள் ஒரு அமைப்பில்லை. எங்களுக்கு தப்லீக் ஜமாத் என்ற அமைப்புடன் கருத்து வேறுபாடு எழுந்த வேளை நாங்கள் சூப்பர் முஸ்லிம்கள் என முத்திரை குத்தப்பட்டோம் என அவர் குறிப்பிட்டார். நிலத்தில் சேட்டணியாமல் அமர்ந்திருந்த அவரை சுற்றி அவரது 15 வயது மகன் உட்பட அவரை பின்பற்றும் 3 காணப்பட்டனர். பிரதான இஸ்லாமிய அமைப்புகளின் கருத்துக்களை விட எனது கருத்துக்களுடன் உடன்படுவதால் பலர் என்னிடம் வந்துள்ளனர் என அவர் தெரிவித்தார். இஸ்லாத்தின் ஆன்மீக தன்மை தொடர்பான கருத்துக்களே பிரதான இஸ்லாமிய இயக்கத்துடன் இவர் முரண்படும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இவர் பொருள் முதல் வாதத்தை விட ஆன்மீகத்தை அதிகம் ஆதரிக்கின்றார். தப்லீக் ஜமாத் என்பது சர்வதேச இஸ்லாமிய அமைப்பு. இலங்கையின் கிழக்கில் அதனை பின்பற்றுபவர்கள் உள்ளனர். இந்த அமைப்பு முஸ்லிம்கள் மத்தியில் இஸ்லாமிய போதனைகளை ஊக்குவிப்பதுடன் வீடுகளில் இருந்து பிரார்த்தனை செய்யுமாறு ஊக்குவிக்கின்றது. சூப்பர் முஸ்லிம் என்பது அரபிய குர்ஆன் கற்கை நெறிகளை வழங்கும் ஒரு இணையவழி கல்வித்தளமாகும். தமிழ் மொழி யூடியூப் சேனலும் உள்ளது. மருத்துவர்களின் கருத்துக்களும் சூப்பர் முஸ்லிமின் கருத்துக்களும் ஒரே மாதிரியாக காணப்படுகின்றன. இதன் காரணமாகவே தன்னை இந்த அமைப்புடன் இணைத்து பார்க்கின்றார்கள் என்கின்றனர். முஸ்லிம்கள் கல்வி மத சமூக விடயங்களில் வழிநடத்தும் பிரதான அமைப்பான ACJU சூப்பர் முஸ்லிம் சித்தாந்தம் குர்ஆனில் உள்ள தெளிவான வசனங்களுக்கு முரணானது என தெரிவிக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் ACJU தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்து 2021 இலங்கை சூப்பர் முஸ்லிம் அமைப்பை தடை செய்தது. எனினும் பின்னர் இந்த தடை நீக்கப்பட்டது. கண்காணிப்பின் கீழ் குறிப்பிட்ட மருத்துவர் 2019 முதல் பல பாதுகாப்பு அமைப்புகளின் கண்காணிப்பின் கீழ் உள்ளார். என்னை போலீசாரும் புலனாய்வு பிரிவினரும் போதுமான அளவிற்கு விசாரணை செய்துவிட்டார்கள் என தெரிவிக்கும் அவர், நான் பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கும் குற்றத்தடுப்பு பிரிவுக்கும் சென்று வந்துள்ளேன் என அவர் தெரிவிக்கின்றார். எனது நடமாட்டத்தினை இரவு பகலும் புலனாய்வு பிரிவினர் கண்காணிக்கின்றனர் என்பது எனக்கு தெரியும். நான் வெளிப்படையாக இருப்பதன் மூலம் அவர்களின் பணியை இலகுவானதாக மாற்றிவிட்டேன் என தெரிவிக்கும் அவர், அவர்கள் எந்த வேளையிலும் வந்து சோதனையிடலாம். எனது வாயில் கதவுகள் திறந்து உள்ளன. எனது தலைவிதியை கடவுளே தீர்மானிப்பார். வேறு எவரும் இல்லை என்பதால் நான் கவலைப்படவில்லை என குறிப்பிடுகின்றார். தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். அகிலம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.